ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீடியோகானில் 180 லிட்ரு சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜு தான். அதாவது சின்னதுன்னா மாமூலாக நமக்கு சிங்கிள் டோர் வர்ற சைஸு. இது ப்ராப்ளம் என்னென்னா, கூலிங் வந்து கொஞ்ச நேரம் வருது, அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு வந்து பிளாக் ஆகிடுது, ஃபுல்லாக வந்து சோக் ஆகிடுது. அதாவது சோக்கு. இது ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று கண்டென்சர் வந்து டஸ்ட் இருந்து ஃபில்டரில் வந்து பிளாக் ஆகிருக்கலாம், இல்லை வந்து கேப்லரில் வந்து ஏதாவது டஸ்ட் இருந்தாவோ, இல்லை இப்போ ஆல்ரெடி இருந்த கம்ப்ரஸருக்கு வந்து கூலிங் காயில் வந்து ஆயில் அடிச்சிருந்தா கூட நமக்கு வந்து சோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் வந்து புது கம்ப்ரஸர் வந்து 42 போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 42 கம்ப்ரஸருக்கு ஏற்ற கண்டென்சர் வந்து அது கிடையாது. 8 ரோல் வரும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ளோயிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சோக் ஆகி அப்படியே வந்து பிளாக் ஆகிடுது. ஸோ நம்ம கட் பண்ணுறப்போ அப்படின்னா, அதாவது இருக்கிற கேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் வந்து இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சோக் ஆகுது, ஃபில்ட்ரு வந்து பிளாக் ஆகிடுது. இது ஃபில்ட்ரு ப்ராப்ளம் மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து நமக்கு நல்லா வந்து கூலிங் வருது, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆகுது. கண்டென்சரில் எந்த விதமான டஸ்ட்டும் இல்லை. இருந்தாலும் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு இந்த கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டிக்கு போடுற கண்டென்சர் கிடையாது இது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கண்டென்சர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஃபில்ட்ரு போட்டுட்டு, அதாவது ஒரு வேளை கேப்லரில் நமக்கு ஏதாவது டஸ்ட் இருந்தாவோ, இல்லை சோக் ஆகிறதுக்கு ஏதாவது நமக்கு ஆயில் அதிகமாக இருந்தாவோ கூலிங் காயில், நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்ட்ரு போட்டுட்டு நம்ம வந்து செக்ஷன் வந்து நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெல்டிங் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிற கண்டென்சர் வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம போட போகிற கண்டென்சர் வந்து 10 ரோல் கண்டென்சரு. அதாவது மீடியம் சைஸுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துன்னா சின்னது வந்து இந்த 8 ரோல் வரும். இது வந்து 10 ரோ. இது கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜு சைஸுக்கு சரியாக போயிடும். அதாவது இதில் இருக்கிற 42 கம்ப்ரஸருக்கு இந்த சைஸு கண்டென்சர் போட்டால் தான் வந்து அது வந்து ஃப்ளோயிங் எல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது அது எடுத்துக்கு ஒர்க் பண்ணுற கேஸுக்கு இந்த கண்டென்சர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். అన్ని స్టార్లు ఎంత రావనా దాని మున్నది కింద புது கண்டென்சர் நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரெஷ் அவுட் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கம்ப்ரஸர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்காக சும்மா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு வந்து நம்ம போட்டுடுறோம். இதுக்கு வந்து ஆர்டினரி சாதா ஃபில்ட்ரு தான் போடுறோம். சிலிக்கா ஜெல் ஃபில்ட்ரு கிடையாது, ஆர்டினரி ஃபில்ட்ரு தான். உள்ளே வந்து மெஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு வந்து டஸ்ட்டு ஓவராக வந்தது அப்படின்னா மாமூலாக எல்லா ஃபில்ட்ரு மாதிரியும் பிளாக் ஆகி சேஃப்டி பர்பஸ் தான் இதுவும். இது சோக் ஆனதுனால நம்ம வந்து கேப்லர் மாற்றுறதுக்கு ஒரு வேளை பாசிபிள் இருந்தது அப்படின்னா கேப்லர் நம்ம மாற்றிருப்போம். இது கேப்லர் மாற்ற முடியாது, கூலிங் காயிலோட அட்டாச்சாக வரும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் இந்த டிஸ்சார்ஜில் இருக்கிற அந்த பைப் எல்லாம், அந்த கண்டென்சர் எல்லாம் நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்து ஃபில்ட்ரு நம்ம எல்லாம் ஃப்ரீயாகி நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்போ அந்த கேப்லரில் ஏதாவது டஸ்ட் இருந்தாவோ, இல்லை ஆயில் வந்து அதிகமாக வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி வந்து நமக்கு உள்ளே இருந்தது, சோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா, நம்ம இது செக்ஷன் ஃப்ரெஷ் அவுட் அடிக்கிறப்போ அது வந்து 99% வந்து
நல்லா ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெல்டிங் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து சோக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து 99% வந்து கம்மி. அதுக்கு மீறியும் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூலிங் காயில் நம்ம மாற்றியே ஆகணும். ஆனால் இவ்வளோ ஆயில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சோக் ஆனதுக்கான காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா ரிட்டன் பழைய கம்ப்ரஸர் இதில் வந்து வீடியோகான் சின்ன கம்ப்ரஸர் வரும். அது வந்து ஒரு வேளை ரிட்டன் வந்து சரியாக இழுக்க முடியாமல் அதனால மேலே கூலிங் காயில் வந்து ஆயில் அதிகமாக அப்படியே சேர்ந்துருக்கலாம். வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வேக்யூம் வைக்கிறோம். ஆர்டினரி கம்ப்ரஸரில் தான் நம்ம வைக்கிறது வேக்யூமு. மோட்ரு இருந்தால் கூட ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்மள வேக்யூம் மோட்டர் இருந்துச்சுன்னா வேக்யூம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். 42 கம்ப்ரஸர் 1348 கேஸ் தான். இதுக்கு நம்ம வைக்கிற பிஎஸ்ஐ அப்படின்னா மேக்ஸிமம்னா ஒரு 10 பிஎஸ்ஐக்கு உள்ளே வந்து நமக்கு வந்து கூலிங் வந்துடும். 10 வரைக்கும் தான் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. அதுக்கு முன்னே வந்து நமக்கு வந்து கூலிங் வந்துடும். ஏன்னா பாக்ஸ் சின்னது தான். அந்த கம்ப்ரஸருக்கு இந்த பாக்ஸ் கொஞ்சம் அதிகம், அதாவது கம்மின்னு சொல்லலாம். இது வந்து 190 205 லிட்டர் வரைக்கும் இல்லை 210 லிட்டர் சிங்கிள் டோருக்கு நம்ம இந்த 42 கம்ப்ரஸர் நம்ம போட்டுருவோம். நல்லா ஒர்க் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து உள்ள கூலிங் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கண்டென்சர் ஹீட் வந்து ஃபில்ட்ரு வரைக்கும் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த ஹீட்டுன்றது ரெடியூஸ் ஆகிடணும். நமக்கு வந்து ஷீட்டு காயில் மொத்தம் வந்து நமக்கு ஐஸ் வரணும். நடுவில் சோக் ஆகக்கூடாது, பிளாக் ஆகக்கூடாது கேஸ் சார்ஜிங் பண்ணுறப்ப கூட. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து சேல் பண்ணுறதோ இல்லை கஸ்டமர் வீட்டில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை புதுசாக வந்து நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.